அண்மை செய்தி. பல்லாவரம் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளால் சித்திரவதைக்குள்ளான பெண். மகளிர் ஆணைய தலைவி நேரில் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். வணக்கம் சகாதேவன், விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி ரேகா சென்னை பல்லவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் பணிப்பெண் வேலைக்கு சென்ற நிலையில் ஆண்டோ பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் பணிப்பெண் வேலைக்கு சென்ற நிலையில் ஆண்டோ மதிவாணன் மனைவி மெர்லினா கொடூரமான முறையில் சிறுமி ரேகாவை சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் இது குறித்து ரேகா கொடுத்த வழக்கில் அடிப்படையில் திருவான்மூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சென்னை நீலாங்கரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற முதல் அமர்வில் வழக்கு நடந்து வருகிறது. நேற்று 6/12/2024 ஜாமீன் கோரி நிலையில் உயர்நீதிமன்றம் முதல் அமர்வு ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாநில மகளிர் ஆணையம் தலைவர் குமாரி சிறுமி ரேகாவின் சொந்த கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் விசாரணை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.